சக்திக்கு கோவம் வந்துச்சுன்னா சிவம் என்ன பண்ணுவீங்க? சைலண்டா போயிருவீங்க. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், நாங்க கோச்சிக்கிட்டு போறோம். நான் ஏன் போறோம் தெரியுமா? இன்னைக்காவது புரிஞ்சுக்கோங்க. கூப்பிடுவீங்கிறதுனால தான் போறோம். அப்படியே போறதுக்காக போலையா? கூப்பிடவே வரலைங்க சிவன். அந்த அம்மா கடந்து ஆடுது, உடம்பெல்லாம் அருந்து அருந்து விழுது, 108 இடங்கள்ல விழுது. தொப்புள் விழுந்த இடம் காஞ்சிபுரம், தொடை விழுந்த இடம் கயா, நாக்கு விழுந்த இடம் தட்சிணேஸ்வரம். 108 திருத்தலங்கள்ல விடுறா. உடம்பெல்லாம் விழுந்து சூட்சுமமா ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் போய் கேட்கறாங்க, விஷ்ணு கிளம்புறாரு. லக்ஷ்மி சொல்லிட்டாங்க, உட்காந்துக்கோ, ரொம்ப கோபமா இருக்கு, அந்த பொண்ணு பக்கத்துல போவாது. பிரம்மா போறார், சரஸ்வதி உட்கார சொல்லிட்டாங்க. நேரா சிவகணங்கள் வந்து சிவம் கிட்ட சொல்றாங்க, என்ன உங்க மிஸ்ஸஸ் இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் போங்க. நேரா சிவன் போனார். சக்தி ஆடிக்கிட்டு இருக்காவ, வெடிச்சதுன்னா சூட்சுமா வெடிச்சதுன்னா உலகம் வெடிச்சிடும். போனா ஆடிக்கிட்டே இருக்கிறா. என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு செஞ்சாரு சிவன். அந்த காளி கோயில்ல காளிகாட்டுல நான் பார்த்தேன் அந்த ரகசியத்தை. ஒண்ணும் இல்ல, அந்த ஐயாதான் சிவம் சுகிசிவம் ஐயாதான் சொன்னார், நாக்கு வெளியில தள்ளனா கோபம் அடங்கின இடமா அது. காளியினுடைய போஸ்டர் இருக்குல்ல, அது கோபம் அடங்கின இடம், எது கேட்டாலும் கிடைக்கும்.